நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இயற்கை மரணம் அடைந்தார்கள், நமக்கெல்லாம் தெரியும். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இயற்கையாகத்தான் மரணம் அடைந்தார்கள், நமக்கெல்லாம் தெரியும். ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படி மரணிக்கிறார்கள்? கொலை செய்யப்படுகிறார்கள். தொழுது கொண்டிருக்கும் போது கொல்லப்பட்டு மரணிக்கிறார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படி மரணிக்கிறார்கள்? அவர்களும் கொல்லப்பட்டு தான் மரணிக்கிறார்கள், கொலை செய்யப்படுகிறார்கள். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 பேர் ஒரு இடத்துல நிற்கும் பொழுது 2 பேர் கொல்லப்பட்டு மரணிப்பார்கள் என்று சொன்னார்கள். ஷஹீதுனா தானே, ஷஹீது என்று சொன்னால் கொலை செய்யப்பட்டு மரணிப்பார்கள். 2 பேர் சாதாரணமா மரணிப்பார்கள் என்பதை எவ்வளவு அற்புதமா சொன்னார்களோ அதுதான் நடந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இயற்கையா மரணித்தார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இயற்கையா மரணித்தார்கள். 2 ஷஹீத் இருக்கிறார்னு சொன்னாங்களே, ஒரு ஷஹீத் உஸ்மான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் கொல்லப்படுகிறார்கள். இன்னொரு ஷஹீது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் கொல்லப்படுகிறார்கள். அப்ப 4 பேர் நிக்கிற இடத்துல இந்த 2 பேரும் கொல்லப்பட்டு மௌத்தா போவாங்க, இறந்து போவாங்க என்று ஒரு மனிதரால சொல்ல முடியுமா? இறை தூதரா இருந்தா தான் சொல்ல முடியும். அதுல இறை தூதரா இல்லாம நம்ம பாட்டு கூட அடிச்சிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி இருந்து இவங்க 2 பேரும் இயற்கையா மரணிச்சாங்கன்னு வைங்க, உமரோ உஸ்மானோ 2 பேர்ல ஒருவரோ 2 பேருமோ இயற்கையா மரணிச்சு இருந்தாங்கன்னு சொன்னா அதோட அந்த மக்கள் எல்லாம் மாறி போயிருப்பாங்க. என்ன இருந்தாலும் சொல்லிட்டு போனார், நடக்கலையே, இயற்கையா கொல்லப்பட்டு தான் இறந்து போவாங்கன்னு சொன்னாங்க, நடக்கலை என்றுவாங்க. அப்ப 2 நபர்களை குறிப்பிட்டு சொல்றாங்க, நீங்க 2 பேரும் கொல்லப்பட்டு மௌத்தா போவீங்க, இறந்து போவீங்க. அது நாளைக்கு இல்லை, எத்தனை வருஷத்துக்கு பிறகு நடக்க போகிறது, எத்தனை வருடங்களுக்கு பிறகு நடக்க போற இந்த செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அது மாதிரியே நிகழ்கிறது. சஹாபாக்களை பற்றி குறித்து சொன்னது அப்படியே ஒரு அச்சரம் பிசகாமல் அதே மாதிரி நிறைவேறுகிற காட்சியை பார்க்கிறோம். இது சஹீஹுல் புகாரியில 3699வது ஹதீஸ்ல இதை பார்க்கலாம். இந்த முன்னறிவிப்பை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த முன்னறிவிப்பை. அதே மாதிரி இன்னொரு முன்னறிவிப்பை பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மருமகன் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து ஒரு அறிவிப்பு செய்கிறார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொல்கிறார்கள். அதுல என்ன சொல்கிறார்கள் என்றால், அலியே, உனக்கும் என் மனைவி ஆயிஷாவுக்கும் இடையிலே ஒரு பெரிய விவகாரம் ஏற்படும், உனக்கும் ஆயிஷாவுக்கும் இடையிலே பெரிய விவகாரம் ஏற்படும் என்று சொல்கிறார்கள். அப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, அப்படிமா நடக்கும்? உங்க குடும்பத்தோடவா எனக்கு ஒரு சண்டை நடக்க போகுது அப்படிங்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆமா அப்படிதான் நடக்க போகுது, இது சொல்லி போடுறாங்க. அப்ப அவர் கேட்கிறாரு, ஆனா அஸ்காகும் யா ரசூலல்லாஹ், அப்படி நடந்து விடுமையானால் என்னை விட துர்பாக்கியசாலி யார் இருக்க முடியும் அல்லாஹ்வுடைய தூதரே அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அவர் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றார். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இல்ல நீ துர்பாக்கியசாலி இல்ல, அப்படி ஒரு நிலை அடையுமையானால் அவரை ஆயிஷாவை பாதுகாப்பான இடத்திற்கு நீ அனுப்பிவிட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இது ஆதாரப்பூர்வமான ஹதீஸ், அகமதுல தபரானியில எல்லாம் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸ். அதே மாதிரி இன்னொரு ஹதீஸ்ல என்ன இருக்குன்னா, நபிகள் நாயகம் இந்த சம்பவம் பின்னாடி அப்படி நடக்குது. எப்படி நடக்குது? நீங்க எல்லாம் வரலாற்றுல படிச்சிருப்பீங்க. ஒட்டக போர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்துக்கு பிறகு அபூபக்கர் ஆட்சிக்கு வர்றாங்க, அவங்க மரணத்துக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சிக்கு வர்றாங்க, அவங்க கொல்லப்பட்ட பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சிக்கு வர்றாங்க, அவர்களும் கொல்லப்பட்ட பிறகு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சிக்கு வர்றாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அவர்களுக்கு எதிராக ஒரு எதிரணி உண்டாகி கொண்டிருக்கிறது. எதனால எதிரணி உண்டாகுதுன்னு கேட்டா, அலிதான் உஸ்மான கொண்டு விட்டாரு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்படுறாரு. கொல்லப்பட்ட பிறகுதான் இவங்க ஆட்சிக்கு வர்றாங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு. அலி ஆட்சிக்கு வந்த உடனே அங்குள்ள மக்கள்கிட்ட என்ன பிரச்சாரம் நடக்குதுன்னு கேட்டா, அலி தான் கொண்டு விட்டாரு என்று ஒரு பிரச்சாரம். இன்னொரு பிரச்சாரம், அலி கொல்லல, ஆனால் கொலையாளிகள் மீது நடவடிக்கை எடுக்காம இருக்காரு, உஸ்மானை கொன்றவர்கள் மதீனாவுல இருக்கிறாங்க, நடவடிக்கை எடுக்காம இருக்கிறாருன்னு பேசுறாங்க. எந்த அளவுக்கு கேட்டா, அலி ரலியல்லாஹு அன்ஹு தலைநகரத்தையே அவர் கூபாவுக்கு மாத்திட்டு போயிட்டாரு, மதீனாவுல இருக்காம. இதெல்லாம் அந்த மக்களுக்கு ரொம்ப பெரிய அதிருப்தியை உண்டாக்குது. அந்த நேரத்தில் ஹஜ்ஜி பயணம் மேற்கொண்டிருந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் இதை செய்யறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு எதிராக இந்த பிரச்சாரம் பண்ணி உஸ்மானை கொன்று விட்டார்கள், அதுக்கு நம்ம கணக்கு தீர்க்க வேண்டும், அதுக்கு நியாயம் கேட்க வேண்டும் என்று ஆயிஷா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் படை திரட்டி கொண்டு அலி ரலியல்லாஹு அன்ஹு எதிர்ப்பதற்காக பெரும் படையோடு புறப்பட்டு யுத்தகலத்திலும் சந்திக்கிறார்கள். அந்த யுத்தத்திற்கு பெயர் தான் ஒட்டகப் போர் என்று சொல்கிறார்கள். வகாத்துல் ஜமல், ஜமல் யுத்தம் என்று சொல்வார்கள். இந்த ஒட்டகப் போர்ல
ஒட்டகத்தில் அவர்கள் அமர்ந்திருக்கும் பொழுது ஒட்டகத்தினுடைய கால்கள் வெட்டப்பட்டு அது கீழே விழுந்தவுடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பிடிக்கப்படுகிறார்கள். அதோட போர் ஓய்கிறது. அதனால அது ஒட்டக போர்னதுக்கு பேர். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்களே இதுதான். அலிட்ட மட்டும் சொல்லல, ரெண்டு பேரும் சொல்லிருக்காங்க பாருங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன மாதிரியே அவங்க வாழக்கூடிய காலத்துல தன்னுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள்ட்ட சொல்லியிருக்கிறாங்க. எப்படி சொல்லியிருக்கிறீங்கன்னு கேட்டா, அவங்க அப்படியே போருக்கு வந்துகிட்டு இருக்காங்க. ஆயிஷா நாயகி ஒட்டக போருக்காக வந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்தவுடனே ஹவ் அபு என்ற இடத்துல வந்தவுடனே நாய்கள் குறைக்கிற சத்தத்தை கேட்கிறாங்க. நாய் எல்லா இடத்திலும் குறைக்கும். அந்த நாய் குறைச்சவுடனே ஆயிஷா நாய் சொல்றாங்க, இந்த இடத்துக்கு பேர் என்ன அப்படிங்கிறாங்க. இதான் ஹவ் அபுங்கிற இடம். இதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு சொன்னார்கள். ஹவ் அபு என்ற இடத்துல நாய் குறைக்கிறது நீ கேட்பாய், கேட்கும் பொழுது நீ தவறான முடிவில் இருக்கிறாய் என்று புரிந்து கொள் என்று சொன்னார்கள். சூசமா சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. உடனே நான் திரும்பி சென்று விடுகிறேன் என்று சொல்கிறார்கள். அப்ப அவங்க ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நீங்க திரும்பிலாம் செய்ய வேண்டாம், ரெண்டு இனம் ரெண்டு அணிக்கு மத்தியில் சமரசம் ஏற்படுத்துவதற்கு அல்லாஹ் உங்களை பயன்படுத்திக் கொள்வான், முன்னேறுங்கள் என்று சொல்லி தான் அவர் கத்துக்க போறாங்க. எதுக்கு இது சொல்லப்படுதுன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிட்ட சொல்றாங்க, நீ ஒரு காரியம் செய்வாய். காரியத்தை நான் சொல்லல, நீ ஒரு காரியம் செய்வாய். ஹவ் அபு என்ற இடத்துல ஹவ் அபுண்டா என்னன்னு ஒண்ணுமே தெரியாது ஆயிஷா நாய்க்கு. அப்படி ஒரு இடம் இருக்கிறது கூட உங்களுக்கு தெரியாது. அந்த இடத்துல நாய் குறைக்கிற சத்தத்தை நீ கேட்பாய். அது அப்ப நீ தவறான கருத்துல முடிவில் இருக்கிறாய் என்று விளங்கிக் கொள் என்று மனைவிக்கும் அட்வைஸ் பண்றாங்க, மருமகனுக்கு அட்வைஸ் பண்றாங்க. நீ இந்த மாதிரி என் மனைவியோட உனக்கு பிரச்சனை வரும், அந்த நேரத்தில் அவரை பாதுகாப்பான இடத்துக்கு அனுப்பி வைத்தாலே யுத்தம் நடக்கும் அர்த்தம். பாதுகாப்பான இடத்துக்கு அனுப்பி வைன்னு சொல்றாங்க. பிறகு ஆயிஷா நாயகியும் தான் செய்து தவறு என்று விளங்கிக் கொள்கிறார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவர்களுக்கு உரிய கண்ணியத்தோட மூமின்களுடைய தாய்க்கு கொடுக்க வேண்டிய அந்த கண்ணியத்தை கொடுக்கிறார்கள். இதுல என்ன விவகாரம் என்று கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது இந்த அலிக்கு சொன்னது அங்க உள்ள சமுதாயத்துக்கு பூரா தெரியும், ஆயிஷாக்கு சொன்னதுதான் சமுதாயத்துக்கு பூரா தெரியாது. அப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னபடி அப்படி ஒரு சம்பவமே நடக்கலன்னு வைங்க, எல்லாம் பொய்யிண்டா இருக்கும். அலி ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தா போற வரைக்கும் ரெண்டு பேருக்கு எந்த பிரச்சனை நடக்கலன்னு வைங்க, அப்ப என்ன நினைப்பாங்க, பொய், முகமது பொய் சொல்லிட்டு போயிட்டாரு என்று சொல்லுவாங்க. அப்ப தனக்கு பிந்தின காலத்திலே உரசி பார்ப்பதற்காக வேண்டி இப்படி ஒவ்வொரு நபர்களை பற்றிங்க ஒரு டோட்டல் கூட்டத்தை பத்தி சொல்லலாம். ஒரு 1000 பேர் இருக்கிற கூட்டத்தில் உங்களை 4 பொய்யே இருக்கிறேன்னு சொல்லி தைரியமா சொல்லலாம். ஏன்னா 4 பொய் இருக்கதான் செய்வான். இது யாரும் சொல்லலாம். இது பெரிய அறிவு முன்னறிவிப்புலாம் கிடையாது. ஒரு அனுமானித்து சொல்ல வேண்டிய சமாச்சாரங்களை சொல்லலாம். ஒரே ஒரு குறிப்பிட்ட மனிதனை பார்த்து அவனுக்கு உள்ள ஒரு முடிவை சொல்லவே முடியாது. உங்கள 4 பேர் கொல்லப்படுவீர்கள் என்று 1000 பேரை பார்த்து சொல்லலாம். எந்த 4 பேராச்சும் 1004 பேர் கொல்லப்பட மாட்டானா? இது தற்செயல் நடந்துரும். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நபரை பார்த்து நீ கொல்லப்படுவாய் என்று சொன்னா அவர் கொல்லப்படுறாரு. நீ உனக்கு என் மனைவிக்கு சண்டை வரும்னு சொன்னா அந்த மனைவி பேரையும் சொல்லி ஆயிஷாவுக்கு சண்டை வரும்னு சொன்னா சண்டை வருது. பிறகு நீ திருப்பி அனுப்புன்னு சொல்ற, அதே மாதிரி நடக்குது. இதுதான் முன்னறிவிப்பு என்பது. இந்த மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பை செய்து அது அப்படி அலி விஷயத்தில் நிறைவேறுகிறது, ஆயிஷா நாயகி விஷயத்தில் நிறைவேறுகிறது, உஸ்மான் விஷயத்தில் நிறைவேறுகிறது, உமர் ரலியல்லாஹு அன்ஹு விஷயத்தில் நிறைவேறுகிறது. அதே மாதிரி அன்றைக்கெல்லாம் இப்ப இன்னைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல எல்லாம் பல போர்க்களங்கள் நடந்துச்சு. உலகம் பூரா பல விதமான போர்கள் நடக்கும். அந்த காலத்துல வெறும் இந்த தரையில் நின்றுதான் போரிடுவார்கள். ஆகாய படையெல்லாம் அந்த காலத்துல கிடையாது. ஆகாயத்துல படையெல்லாம் கிடையாது அந்த காலத்துல. அதே மாதிரி கடற்படையும் கிடையாது. கடல்ல ஒரு கப்பல்ல அவ்வளவு சாதனங்களை வைத்துக் கொண்டு கடற்படை மாதிரியான சமாச்சாரம் எல்லாம் அந்த காலத்தில் கிடையாது. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் உள்ளது. அப்போ ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திடீரென்று தூங்கி விழித்தார்கள். உம்மு ஹராம் என்ற பெண்மணி அவங்கள்ட்ட சொல்றாங்க, உம்மு ஹராம், அல்லாஹ்வுடைய தூதரே எதுக்கு நீங்க திடீரென்று விழித்தீர்கள்? உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், என்னுடைய சமுதாயத்தில் சில பேர் இந்த கடற்படையிலே யுத்தம் செய்யக்கூடியவர்களாக புறப்படுவார்கள், கடற்படையில யுத்தம் செய்யக்கூடியவர்களாக புறப்படுவார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த அம்மா உம்மு ஹராம் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே அந்த மாதிரி செல்லுகிற படையில நானும் இருக்க வேண்டும் என்று நீங்கள் எனக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் கேட்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீ இருப்பாய், நீனும் அந்த படையில இருப்பாய் என்று சொல்கிறார்கள். இது சஹீஹுல் புகாரியில 2789, 2800,
2878, 2890